ஹாய் பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் தான் பேஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன பேஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரி, இதுக்கான ஃபார்முலா என்ன? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் த பேஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் த பேஸ் டிவைடட் பை அசிடிட்டி ஆஃப் த பேஸ். நம்மளுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிக்க தெரியும். நமக்கு கொடுத்துருக்க பேஸ் என்னப்பா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. இதில் பொட்டாசியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எல்லாத்துடைய மாஸ் நம்பரை தெரிஞ்சதான் உள்ள போகலாம். ஓகேவா? இப்போ பொட்டாசியோட மாஸ் நம்பர் என்ன? 39. எத்தனை பொட்டாசியம் இங்கே இருக்கு? 1. இப்போ 1 × 39 பிளஸ் ஆக்சிஜனுடைய மாஸ் நம்பர் 16. ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் மாஸ் நம்பர் 1. எத்தனை இருக்கு? 1. ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணா 56. ஓகேவா? இப்போ மோலார் மாஸ் ஆஃப் த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 56. அடுத்து பார்க்க போகிறது அசிடிட்டி ஆஃப் த பேஸ். அசிடிட்டி அப்படின்னா 1 மோல் ஆஃப் பேஸில் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் அயனைசபிள் OH ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் எத்தனை அயனைசபிள் OH ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இப்போ K ப்ளஸ் OH மைனஸ் இப்போ 1 இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு OH குரூப் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அயனைசபிள் OH குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 56. கண்டிப்பாக இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணும், கிராம் ஈக்குவலண்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேவா? சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.